ஆல்ரெடி லோகோ ரிலீஸுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியாச்சு. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி இவங்க நியூ ஆர்டிஸ்ட் இல்லை, இந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக சுஜிக்கு இந்த படம் சாக்லேட் மிர்ச்சி ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டா என்ன மாதிரி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்கும் அந்த பாய் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஆக்சுவலி ஸ்மூத்தா இருந்தா சாக்லேட் பாய்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆட்டிகைன்னு சொல்லுவாங்க. ஒரு சாக்லேட் பாய்ஸோட இருக்கிறத ஆக்ஷன் ஸ்டார் திருப்பி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். டெஃபினட்டா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிட்டு ஹீரோயின் ஹரிகா, ஹோல் ஸ்டார்ஸ் இது எல்லாத்துக்குமே ஆக்சுவலி இந்த பிக்சர் ப்ரமோஷனுக்கு என்ஜாய் பண்ண இந்த சாங் ஹைலைட். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும். இதுக்கு நீங்க ப்ரெஸ் எல்லாம் நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு ஒரு நியூ ஸ்டார்ஸ்க்கு நல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் கல்யாண சாவலுக்கும் மற்றும் அமைந்திருக்கும் வேற எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பெஸ்ட் ப்ரோமோன்னு ஒரு மன ரீதியாக என் மனசுக்கு படத்தை சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. போதும் போதும் அதோடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், கேமரா, டைரக்ஷன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே ரொம்ப கிளியராக தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் நான் ரொம்ப நல்லா வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து சுஜி வந்து நான் ஒரு 3 years பேக் மீட் பண்ணேன். ஆக்சுவலாக சுஜியை நான் தான் வச்சு பண்ணுறதா இருந்துச்சு. சினிமாவில் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறதில்ல. பட் சுஜிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் அப்பாவா இருக்கலாம். பட் வந்து இது வந்து அப்பா மகன் தயாரிப்பாளர் டைரக்ஷன் அந்த உறவுலாம் கிடையாது. அவர் ஒரு இயக்குனர், அவர் ஒரு தயாரிப்பாளராக நின்று சுஜி ஒரு அதர் பர்சனாக தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சுஜி வெரி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப துடிப்பான ஒரு பர்சன். பார்க்கறதுக்கு ரொம்ப ஷார்ப்டாக இருப்பா. அப்படி நம்ம தமிழ் சினிமாவுக்கு எப்பயுமே ஹீரோ பஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து சுஜி நிறைவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாகவும் விரட்டு கன்ஃபார்மாக ஒரு நல்ல படமாக அமைன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமாக பத்திரிகை நண்பர்களை தான் ரொம்ப கேட்டுக்குவேன். சார் சொன்ன மாதிரி ஒரு புதிய அறிமுக நடிகர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. விளம்பரம் அந்த மாதிரி ரொம்ப சூழ்நிலை. பத்திரிகை நண்பர்கள் நல்லா எப்பயுமே நீங்கள் கூப்பிங்க. இது கொஞ்சம் நல்ல படையை பண்ணணும்னு உங்களை நான் கை கூப்பி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் விரட். தேங்க்யூ. வணக்கம். ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தரன் ஃபார் திஸ் பிரில்லியன்ட் ட்ராக். ஆண்ட்ரியா ஃபார் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த சாங் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுக்கு. மதன் ராட்ரி. ஸோ ஜஸ்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் திஸ் ப்ரொமோஷனல் சாங். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ சாங் அப்ரிஷியேட் பண்ணி இங்கே வந்து கேட்டதுக்கு ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு துளசி குமார் சார். ஏன்னா இப்போதான் தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ சாங் ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா பொதுவாக
ஒரு பெரிய படத்தில் கூட ஒரு ப்ரோமோ சாங்க்கு இவ்வளோ செலவு பண்ணி செய்ய மாட்டாங்க. பட் அதை தைரியமாக எடுத்து செஞ்சிருக்காரு. அண்ட் ஐ ஷுட் தேங்க் கல்யாண் சார், ஐ ஷுட் தேங்க் த ஹோல் டீம். ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆண்ட்ரியா அண்ட் நரேஷ் ஐயர். ஏன்னா அந்த சாங் ஒரு யூஸ்வலாக இப்போ வந்து நிறைய கமர்ஷியல் சாங்ஸ், ஒரு குத்து சாங், ஸ்லோ குத்து, ஸ்லோ ஃபாஸ்ட் குத்து, அண்ட் அந்த மாதிரி சாங் போட்டால் டக்குன்னு போய் ரீச் ஆகிடும். பட் கொஞ்சம் மியூசிக்கலாக இருக்கணும்னு ஒரு சாஃப்ட் ராக் மாதிரி பண்ணலாம், அது இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சுஜிலாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ அப்போ ஐ வாஸ் திங்கிங் ஆண்ட்ரியா இதை பாடினா நல்லா இருக்கும், நரேஷ் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அண்ட் மதன் கார்கி சார் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே ஒரு 2 days டக்குன்னு பாட்டு எழுதி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஸோ பாட்டு நல்லா ரீச் ஆயிருக்கு. I should thank the whole team, and it's a total new team. Sujeev, then the heroines and everyone, it's a total new team. So I'm sure this film will do well, and thank you all so much. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த படம் வந்து குமார் சார் வந்து எனக்கு ஆரம்பத்தில் ஃபோனில் தான் பேசினாங்க. நான் யாருமே இப்போ இந்த ஈவெண்ட்டில் தான் பார்க்குறேன், மியூசிக் டைரக்டரையும் பாட்டு முடிச்சுட்டு. முன்னாடிலாம் வந்து ஒரு பீரியடில் கண்ணதாசன், எம்எஸ்வி அவங்க பீரியடில், எல்லா அப்பா இளையராஜா, வாலி அவங்க பீரியட்லையும் ஒரு பாடல் எப்படி உருவாச்சுன்னு சொல்லும்போது அவங்க நிறைய கதை இருக்கும், அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து வேலை பார்ப்பாங்க. இப்போ இந்த தலைமுறையில் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா எல்லாரும் வந்து ஸ்கைப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், உட்காந்து திடீர்னு ஒரு ஃபோனில் இமெயில் அனுப்பிச்சிடறாங்க டியூனை, நான் முடிச்சுட்டு டியூன் அனுப்பிச்சிடுறேன், முடிச்சுட்டு அப்படி பாட்டு இங்கே வந்து கேட்கும்போது ஆனால் சந்தோஷமாக இருக்குது, அந்த பாட்டு ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு பார்க்கும்போது. துளசிக்குமார் சார் எனக்கு வந்து ஃபோனில் வந்து நரேட் பண்ணும்போது ஜஸ்ட் விரட்டு டைட்டில், இந்த டைட்டிலில் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க, என்னன்னாலும் பண்ணலாம்னு படத்தோட ஒன்லைன் மாதிரி சொன்னாங்க. ஸோ அதோட இன்டர்பிரிட்டேஷனாக தான் இந்த பாட்டு வந்து பண்ணியிருப்போம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம விரட்டிட்டு போயிட்டு இருப்போம். அறிவை விரட்டிட்டு போயிட்டு இருப்போம், காதல் விரட்டுவோம், காமம் விரட்டிட்டு இருப்போம், பணம், புகழ், ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு விஷயத்த விரட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கார்ட் பண்ற மாதிரியான ஒரு பாட்டா இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு பண்ணதுதான். போதும் போதும் என்கிறாய், தீரும் முன்னே கேட்கிறாய், இன்னும் இன்பம் வேண்டுமா, போ விரட்டு. அந்த பாட்டுல வந்து எல்லாம் நிறைய விஷயங்களோட எதெல்லாம் விரட்டிட்டு போறோன்ற மாதிரி வரும். ரொம்ப இந்த பாட்டு மியூசிக் வந்து தரன் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அந்த ஜான்ரிஸ் பிளெண்ட் ஆகும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது மாதிரியான ஜான்ரிஸ்லாம் தமிழுக்கு கொண்டு வரும்போது அந்த மியூசிக்ல வந்து தமிழ் கேட்கும்போது ரொம்ப எப்பவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பாட்டும் அதே மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு. தரன் போடியிலே ஏற்கனவே வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெஷ் டியூன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த பாட்டும் வந்து கேட்ட உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு டியூன் பண்ணியிருக்காரு. பாடினது ஆண்ட்ரியா, நரேஷ் ரெண்டு பேருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாடியிருக்காங்க. எஸ்பெஷலி ஆண்ட்ரியா வந்து ஒரு பாட்டு பாடும்போதும் ரொம்ப அழகாக அதை உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்க வாய்ஸில் ரொம்ப பிடிக்கும். கூகுள் சாங்கில் வந்து ரொம்ப ஃபன் சாங்காக இருந்தாலும் அந்த சாங்க்கு தேவையான விஷயத்த அழகாக அந்த சப்டிலாக அது பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கில். இந்த சாங்கில் வந்து ரொம்ப ஹை எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறதுனால அவங்க வாய்ஸ்லேயும் அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொண்டு வர முடியுது ஒவ்வொரு பாட்டுலையும். இதுக்கு முன்னாடி ஒரு பெண்களுக்கு எதிரே நடக்கிற கொடுமைகளை வந்து அதை எதிர்த்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தோம் இன்னொரு இதுக்கு. அதுவும் ஆண்ட்ரியா பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு ஒரு மெலடி, ரொம்ப ஒரு மாதிரி மெலடியஸ் நம்பர், அதுவும் ரொம்ப அழகாக பாடினாங்க. இந்த வேரியேஷன்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாம் வந்து வெவ்வேறு விஷயம் பண்ணும்போது ஒவ்வொன்றும் அதை என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சாங்கும் வந்து புதுசா ஒரு 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 ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ற மாதிரி தான், ஒரு குழந்தையை உருவாக்குற மாதிரி தான். எங்களோட வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன், விரட்டுன்ற டைட்டிலோட இன்டர்பிரிட்டேஷன் இந்த சாங் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஹீரோ சுஜீவ், இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனருக்கு, தரனுக்கு, டீமுக்கு என்னுடைய நன்றி. வணக்கம். Vanakkam. I've learned a few words by now, and we are here for this fabulous movie Virattu. It's a bilingual movie. It's Virattu in Tamil and in Telugu it's called Diga. We shot in both the languages. We shot in a moving train. It was quite exciting. It's an action mystery, so I think you're going to see a lot of action, drama, fights. So it's a full entertainer, and we three had a lot of fun. Since we're all new, there was a lot to learn.
We had a very supportive cast and crew and amazing director and DOP. They were very encouraging. Even if we couldn't deliver our dialogues really quickly, they never got really like angry with us and never gave us a tough time. They were very patient with us, and it was a lot of fun. We shot in Hyderabad and we shot in Malaysia and Thailand in some of the very beautiful locations you'll see in the songs. And the promo song has come out really well. That's exciting. It's encouraging for the whole team. I hope the movie does well too, and I hope you all enjoy it just the way we did. So looking forward for the release and the music launch, and hope you guys have fun. Thank you. Hello everyone, I am Erica Fernandez. First of all, I would like to thank Tulsi sir for giving me a chance to enter the Tamil cinema, and this has made, many roadways for me. So thank you very much, sir, for introducing me. And about my co-stars and Sajeev, he's been really supportive. Sir has been really supportive. I'm new to this language, so they helped me with my dialogues. They explained to me each and every word. And though we had to take a few retakes, they were very patient enough and very supportive. The whole cast, crew, very friendly, and we had a new team, so we had a lot of fun on set, off set, everything. So yeah, thank you everyone, and wish you a happy Tamil New Year. Tamil Puthanda Varthukal. Okay, எல்லாருக்கும் வணக்கம். Very good afternoon. கேக்கலையா? Okay. எல்லாருக்கும் வணக்கம். I don't know why everyone is thanking me. I just did my job really. So, but I'd like to wish the entire team of this film all the very best. It's you guys are lucky that you had fun on your first film, and you got to go to Thailand. My first film, I had to sweat it out in a forest, stuff like that. Yeah. So I'm glad you seem to have had happy experiences, and I'd like to thank Dharan for taking the for taking the initiative to do something to find a new way of presenting a song, because it was quite exciting to shoot for the music video. We shot not in a moving train, not as lucky as these girls. We shot in a stationary train, but it was still exciting. So we had a lot of fun, and I must thank the director. He says he's very என்ன சொன்னீங்க? நீங்க தான் வயசானவர்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆனாலும் but he's very youthful at heart. இல்லனா இந்த மாதிரி பாட்டுல யோசிக்கவே மாட்டார். He wouldn't have thought of something like this. So, and I don't know why he's been very, very kind to me, and we have a good track record. So let's hope it continues. Your lyrics are awesome. I think half the credit for the Google songs success goes to your lyrics. I really do. I think it's amazing lyrics, and he's good breath of fresh air in this industry. So thank you. All the best. I hope this movie does really well and does great things for all of you. Wherever you are, this will reach you. And then my line producer C.V. Rao, he has really taken the production at heart. I mean, there was never a day, never a time, never a second where I look back. And when the C.V. Rao, line producer, C.V. Rao, Venkateswar Rao, okay, அவரும் இல்லைன்னா அவருக்கு என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய சொல்லிட்டோம். நான் ஒரு 4 வரியில படத்தை பத்தி சொல்லிடுறேன். விரட்டு என்ற படம் வந்து இது ஒரு ஆக்ஷன் மிஸ்ட்ரி என்றனால, ஆக்ஷன் என்றது பேசுறதை விட அதை பார்க்கணும், பார்த்துதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து ஆக்ஷனை பத்தி அதிகமாக பேசல. ஆனால் ஆக்ஷன் ட்ரெயின் உள்ளேயும் ட்ரெயின் வெளியிலையும் மூவிங் ட்ரெயின்லையும் எடுத்து கணேஷ்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் சீன்ஸ், சீக்வன்சஸ், பிளஸ் தாய்லாண்டில் ஒரு ஃபைட் மாஸ்டர்.
I only don't joke with